அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் மகான்கள் கருத்துக்கள் 5 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஸ்பிரிச்சுவல் ஆர்வல் சேனலில் 4 தன்னம்பிக்கை தரும் மகான்கள் கருத்தை சொல்லியிருக்கோம். முதல் வீடியோ சுவாமி விவேகானந்தர், 2வது வீடியோ மகாகவி பாரதி, 3வது வீடியோ மகாத்மா காந்தி, 4வது வீடியோ திரு அருப்பிரகாச வள்ளலார். இவங்களுக்கு சொன்ன கருத்தெல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் ஆர்வல் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அந்த மகான்கள் வரிசையில் அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஏவுகணை நாயகன், இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர், மாணவர்களின் இதயத்தில் குடிகொண்டிருந்தவர், மாணவர்கள் எல்லாருக்குமே, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் நட்சத்திரமாக உயர்ந்து நின்றவர், நட்சத்திர நாயகனாக உயர்ந்து நின்றவர். அவருடைய வாழ்க்கை குறிப்பு பற்றியும் அவர் சொன்ன சில தன்னம்பிக்கை கருத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மூலிமா எல்லாத்தையும் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த வீடியோங்கிறது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரத்தின சுருக்கமாக எவ்வளோ விஷயங்களை சுருக்கி தரும். ஆனால் ஒவ்வொரு மகான்களும் ஆற்றிய சேவைகள் ஏராளம், அளப்பரியது. அதனால் இன்னும் நிறையா இந்த மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தனியாக புக்கையோ அவர்கள் சம்பந்தப்பட்ட நூல்களையோ வீடியோக்களையோ பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது சுருக்கமாக சொல்லுறோம். தனியாக நம்ம என்ன பண்ணலாம், டாக்டர் அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு தனியாக வீடியோ போடலாம். அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த முயற்சி நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன குறிப்பு மாதிரி தான். அவர் சொன்ன சாதனைகளே சின்ன துளிகள், தேன் துளிகள், அவ்வளோதான். அந்த தேன் துளிகளை பார்ப்போம் வாங்க. அப்துல் கலாம் அவர்களின் பிறப்பு மற்றும் பள்ளி படிப்பு. அப்துல் கலாம் எங்கே பிறந்தார், எங்கே படித்தார் நம்ம பார்த்தோம்னா, அப்துல் கலாம் அவர்கள் அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் 1931ஆம் ஆண்டு இந்தியாவின் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் என்ற கிராமத்தில் பிறந்தார். ராம்நாடு, ராமேஸ்வரம், அந்த ஏரியாவில் ராமேஸ்வரம் பகுதியில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் ஜெயினுலாப்தீன், அப்பா பேர் ஜெயினுலாப்தீன். தாயார் பெயர் ஆசியம்மா, அம்மா பேர் ஆசியம்மா. அப்துல் கலாம் அவர்கள் முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். அதான் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ராமேஸ்வரம் தான் அவர் பிறந்த ஊர். அப்பா பேர் ஜெயினுலாப்தீன், அம்மா பேர் ஆசியம்மா. ஏபிஜே அப்துல் கலாம். ராமநாதபுரத்தில் உள்ள சுவாஸ் பள்ளியில் அப்துல் கலாம் அவர்கள் பள்ளி படிப்பை முடித்தார். சுவாஸுங்கிற ஸ்கூலு ராம்நாட்டில் இருக்குது, ராமநாதபுரம், அங்கே படிச்சிருக்கிறார். குடும்ப ஏழ்மை காரணமாக பள்ளி நாட்களில் சைக்கிளில் வீடு வீடாக சென்று செய்தித்தாள்களை விநியோகித்தார். சிறு வயதிலேயே நூலகம் சென்று புத்தகங்களை வாசித்தார். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அதனால் சைக்கிளில் போய் வீடு வீடாக போய் அந்த காலத்தில் செய்தித்தாள்கள், பத்திரிகைகள், சென்னையிலேருந்து அந்த ட்ரெயினில் ராமேஸ்வரம், ராமநாதபுரத்துக்கு வரோம். அந்த ட்ரெயின்லேருந்து எடுத்து ஒரு வீடு வீடாக போய் சைக்கிளில் போய் பேப்பர்லாம் போட்டு அப்படி வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறாரு. அப்பயே நிறைய புக்ஸ், நூல்கள்லாம் படிக்கணும் ஆசை. அதனால் நூலகம் சென்று புக்கை படிச்சிருக்கிறார் சிறு வயதிலேயே. இந்த ஃபோட்டோ தான் அப்துல் கலாமுடைய தந்தையினுடைய ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய மூத்த சகோதரர், தனது மூத்த சகோதரர் முத்து மீரா மரக்காயர் அவரோட பேசியிருக்கிற ஃபோட்டோ. இது அவருடைய குடும்ப பின்னணி.
இந்த பின்னணியிலிருந்து தான் ஒரு ராமநாதபுரம் ஸ்வாஸ் பள்ளியில் படிப்பை முடித்தவுடன் அப்துல் கலாம் அவர்கள் கல்லூரி மேற்படிப்புக்காக திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பில் 1950ஆம் ஆண்டு சேர்ந்து படித்தார். ஸ்கூல் படிப்பு எல்லாம் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அந்த ஏரியாவில் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் படிப்பெலாம் முடித்த பிற்பாடு அடுத்தது காலேஜுக்கு வரணும், கல்லூரிக்கு வந்து மேலே படிக்கணும் அப்படின்னா எந்த காலேஜ் அவர் தேர்ந்தெடுத்தாருன்னா திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ். அங்கே வந்து சேராரு 1950ஆவது வருஷம். அப்போ வந்து இன்டர்மீடியட் படிப்புன்னு பேர் 4 வருஷ படிப்பு. அந்த 4 வருஷ படிப்பை 1954ஆம் ஆண்டு முடிக்கிறார். திருச்சியில் கல்லூரி படிப்பை முடித்தவுடன், அதாவது 1954ஆம் ஆண்டு முடித்தவுடன் அக்கா ஜொஹரா கொடுத்த நகைகளை விற்றுத்தான் சென்னை MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிப்பில் அப்துல் கலாம் சேர்ந்தார். கல்லூரி படிப்பை முடித்தாச்சு. ஸ்கூலில் அந்த ராம்நாடு ராமேஸ்வரம் அங்கேயே ஓட்டியாச்சு. ஒன்றும் அதிகமாக செலவு கிடையாது. அப்புறம் திருச்சிக்கு வந்தார். ஏதோ இருக்கிற ஹெல்ப்பு உதவியை வச்சு திருச்சி படிப்பு முடிச்சிட்டாரு. இப்போ கல்லூரி அடுத்தது இன்ஜினியரிங் படிப்பு. அப்படிங்கிறப்போ அக்கா ஜொஹாராங்கிறவங்க தன்னுடைய நகையெல்லாம் கொடுத்து தம்பியை படிக்க வைக்கணும்னு சொல்லி நகையெல்லாம் கொடுக்குறாங்க. அதை விற்று தான் சென்னை கிண்டியில் இருக்கிற MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படிப்பில் சேர்றார். சென்னை MITயில் விமான பொறியாளர் பட்டம் பெற்ற பின் அப்துல் கலாம் இந்தியாவின் பல உயரிய நிறுவனங்களில் பணியாற்றினார். அங்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் படிப்பை முடித்த பிற்பாடு இந்தியாவில் நிறைய நிறுவனத்தில் பெங்களூரில், டெல்லியில், கேரளாவில், ஆந்திரா, சீரியோட்டாவில், இப்படி பல இடத்துல பல நிறுவனத்தில் வேலை பார்த்தார். குறிப்பாக இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியாற்றி பல ஏவுகணைகளை வானில் செலுத்தி வெற்றி கொடி நாட்டி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். நிறையா ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னால நிறைய அந்த ஸ்பேஸ் வான்வெளி அதில் வந்து நிறையா ராக்கெட்டு, ஏவுகணை, சேட்டலைட்டு நிறையா வெற்றிருக்காரு. அதெல்லாம் சொல்லப்போனால் நிறையா அது நம்ம வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போகும், ரொம்ப நீளமாக போகும். அதனால் சுருக்கி சொல்கிறோம். அதனால் அவர் வந்து பல ஏவுகணைகளை வானில் செலுத்தி வெற்றி கொடியை நாட்டி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இது அவர் செஞ்ச சாதனைகள். இவருடைய சாதனைகள், அந்த இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் செய்த சாதனைகள், அவர் வேலை பார்த்த சாதனைகள், அதெல்லாம் போற்றும் விதமாக இந்தியாவானது அவருக்கு பல விருதுகளை கொடுத்தது. அப்துல் கலாம் அவர்களுக்கு 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் பட்டம் பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 1997ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1997 பாரத ரத்னா விருது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2007 5 ஆண்டுகள் வரை சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஆனார். 2002ஆம் ஆண்டு அவர் வந்து 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி குடியரசுத் தலைவராக இருக்கும்போதே இந்தியாவுடைய இந்தியன் பிரசிடென்ட் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்கும்போதே நாடு முழுவதும் பயணம் செய்து பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்தித்து உரையாடினார். அவர் எப்பயும் பள்ளி கல்லூரி மாணவர்கிட்டே இருந்தார். அவங்கள்ட்ட நல்ல கருத்துக்களை சொன்னார், அவங்கள உத்வேகப்படுத்தினார். அவங்கள வந்து அறிவியல்லையும் பொறியியல் பாடத்துலேயும் வந்து நல்லா அந்த சாதனைகளையும் அவருடைய சிறப்புகளையும் விளக்கி மாணவர்கள் படிப்புக்கு அவருடைய உத்வேகத்திற்கும் அவருடைய படிப்பின் முயற்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். மாணவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய 83ஆம் வயதில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு ஒரு கல்லூரியில் மாணவருடன் உரையாற்றும் போது மாரடைப்பால் காலமானார். அவர் எப்பயும்
குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்படி இருக்கும்போது எப்பயும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே தான் இருந்தார். அவர்களுக்காகவே தன் நேரத்தை செலவிட்டார். அவர்கள் முன்னேற்றத்திற்காக மிகவும் பாடுபட்டார். அவர்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்காக உத்வேகமான கருத்துக்களை வெளியிட்டார். இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. அவர் சொன்ன சில பொன்மொழிகளை அமுத மொழிகளை பார்ப்போம். 1. அப்துல் கலாமின் பொன்மொழிகள், அமுத மொழிகள், உத்வேக கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1. கனவு காணுங்கள். கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. கனவு சும்மா தூக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் கனவு கண்டுட்டு அப்படியே போகிறது கிடையாது. மனசில் ஒன்று நினை, அதை அடையிறதுக்கு கனவா நினை, அது எப்படியும் அடையணும்னு சொல்லி தூங்காமல் அதுக்கோசம் பாடுபடு. அதுதான் உண்மையான கனவு. அதாவது மனசில் ஒன்று நினைக்கணும், இதை அடையணும், இந்த உயரத்துக்கு போகணும், இதை சாதிக்கணும் அப்படின்னு கனவு காணுங்கள். முதலில் அந்த கனவை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். 2. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்ம பிறந்தது எங்கேயோ பிறந்திருக்கலாம், எந்த கிராமத்தில் பிறந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இறக்கிறதுக்குள்ளர சரித்திரம் படைத்து விட்டுத்தான் சாக வேண்டும் என்று சொன்னவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அந்த சரித்திரம் படைக்க அனைவரும் பாடுபட வேண்டும், அனைவரும் உழைக்க வேண்டும், நாம் சரித்திரமாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். 3. நீ கடவுளின் குழந்தை என்பதால் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் விட நீ சிறந்தவன், உயர்ந்தவன் என்ற உறுதி வேண்டும். நம்ம எல்லாமே அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். நம்மளாம் கடவுள் ஒரு குழந்தை, கடவுள் தான் நம்மளை அமைச்சு வச்சிருக்கிறாரு. அதனால் நல்லது நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் இன்பம் நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் தான் பெரியாள், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு மனசு தன்னம்பிக்கை வரணும். கண்ணாடியில் பார்த்தா நம்ம தான் அழகு அப்படின்னு நினைக்கணும். மற்றவங்க பற்றி உங்களுக்கு பிரச்சனை, மற்றவங்க அழகா அது கேள்விக்கு இடமில்லை, நான் அழகு அவ்வளோதான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கை கருத்தை நம்மிடம் விதைத்தவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். 4. கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ இருந்து வந்தாலும், படித்த குடும்பத்திலோ அல்லது படிக்காத குடும்பத்திலோ இருந்து வந்தாலும் உங்களால் வெற்றி அடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றி அடைவாள். எங்கேருந்து வரன்னு பிரச்சனை இல்லை. கிராமத்துலேருந்து வரியா, டவுன்லேருந்து வரியா, படித்த குடும்பத்து பின்னணியோடு வரியா, படிக்காத குடும்பத்தை பின்னணியோடு வரியா, அது பிரச்சனை கிடையாது. நீ நல்லா உழைச்சினா, அறிவை பெருக்கினா, அறிவை வளர்த்துக்கிட்டினா கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொன்னார். எந்த பின்னணி, எந்த மாதிரி மோசமான பின்னணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடுமையாக உழைக்க வேண்டும், நம்முடைய அறிவை பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினால் நாம் வெற்றி அடைய முடியும் என்று மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே நம்பிக்கையை ஊட்டியவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். அப்பேற்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் 2020ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசு நாடாக மாற மிகவும் பாடுபட்டார். அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எனது பயணம் போன்ற நூல்களை அப்துல் கலாம் அவர்கள் எழுதி வெளியிட்டுள்ளார். அப்துல் கலாம் அவர்களின் கல்வி சேவையை போற்றும் விதமாக அன்னாரின் பிறந்த நாளான அக்டோபர் 15ஆம் நாளை தினத்தை உலக மாணவர் தினம் என கொண்டாடி அவரை சிறப்பிக்கின்றோம். அவர் நான் முதல் சொன்ன மாதிரி எப்பயும் அவர் பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய இருந்தார். அவர்களுடைய தன் வாழ்நாள் முழுவதும் செலவிட்டார். கடைசி இறக்கும் தருவாயிலும் கல்லூரி மாணவர்களை உரையாற்றும் போதுதான் தன் உயிரை நீத்தார். அப்பேற்பட்ட மகானுக்கு உலக மாணவர் தினம், பிறந்த தினத்தை உலக மாணவர் தினம் என சிறப்பித்து இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிறது. கனவு நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரின் உயரிய அறிவியல், பொறியியல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை நாம் பின்பற்றி நாமும் முன்னேறுவோம், இந்த நாட்டையும் முன்னேற்றுவோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.